ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவியில் சிவிலியன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நோட்டீஸ் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சதர்ன், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன் நாவல் கமாண்ட். சரிங்களா, நம்ம சதர்ன் கமாண்ட்லேயும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குக்கு, எம்டிஎஸ், ட்ரேட்ஸ்மேன் மேட்டு, சார்ஜ்மேனு, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 10th படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் டிகிரி மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா டிகிரி படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கிளியராக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். என்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சேலரி டீட்டெயில்ஸு, கேட்டகரி வைஸ் வேகன்சி, டோட்டல் வேகன்சி, அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முதல்ல பாருங்க, சார்ஜ்மேன் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சார்ஜ்மேன் ஒர்க் ஷாப், ஃபேக்ட்ரி, சார்ஜ்மேன் மெக்கானிக், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்ன சேலரினா 35,000 1 lakh வரையும் இருக்கும். ஸோ பேசிக் சேலரி 35,000. அது போக இந்தியன் நேவி அலவன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி தருவாங்க. சரிங்களா? இதில் கேட்டகரி வைஸ் வேகன்ட் என்ன, டோட்டல் வேகன்ட் என்ன, எல்லாமே வந்து கிளியராக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேம் கேட்டகரி வைஸ் வேகன்ட், டோட்டல் வேகன்ட் இருக்கும். அடுத்து டேபிள் பியில் ஃபயர்மேன் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக் சேலரி 19,000. வெஸ்டர்ன், ஈஸ்டர்ன், சதர்ன், அந்தமான் நிக்கோபார் கமாண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சதர்ன் கமாண்டில் ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு இது எல்லாமே சதர்னில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு கமாண்டுக்கான டோட்டல் வேகன்ட், அதாவது கமாண்ட் வைஸ் டோட்டல் வேகன்சி, கேட்டகரி வைஸ் வேகன்சி இருக்கும். டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபயர் இன்ஜின் டிரைவரும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மேன் மேட் போஸ்டிங்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குக் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கர், அடுத்து எம்டிஎஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ என்ன படிச்சிருக்கணும், ஒரு போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன், ஏஜ் பார்க்கலாம். சார்ஜ்மேன் ஒர்க் ஷாப்பு, சார்ஜ்மேன் ஃபேக்ட்ரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18 to 25. அடுத்து இந்த டிராஃப்ட்ஸ்மேனு, அடுத்து பெஸ்ட் கண்ட்ரோல், குக், எம்டிஎஸ் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18 to 25 ஏஜ்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த சார்ஜ்மேன் மெக்கானிக்கு, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இதுக்கு மேக்ஸிமம் 30 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து இந்த ஃபயர்மேன், ஃபயர் இன்ஜின் டிரைவர் இதுக்கு 18 to 27 ஏஜ்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் எல்லாம் யாருக்கு ப்ரோ பொருந்தும் அப்படின்னா, யூஆர் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வித்தின் ஏஜ்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த 25, 30, 27. ஸோ இதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டா கூட ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சார்ஜ்மேன் மெக்கானிக், இதுக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் படித்து சம்மந்தப்பட்ட ட்ரெயினில் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சார்ஜ்மேன் மெக்கானிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிராஃப்ட்ஸ்மேன் 10th பாஸ் பண்ணி டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்பில் உங்களுக்கு 2 years சர்டிஃபிகேட் இருக்கணும். சரிங்களா? சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு மட்டும் செலெக்ஷனில் ஃபிசிக்கல் இருக்கும். இந்த ரிமைனிங் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாமும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிசிக்கல் இருக்கும். சரிங்களா? ஃபயர் இன்ஜின் டிரைவர். சரிங்களா? ஸோ இதுக்கு 12th பாஸ் பண்ணி ஹெவி மோட்டார் வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 12th படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 12th பாஸ் பண்ணி ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷனில் இந்த ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு அதெல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஹைட்டு வெயிட் வந்து காமிச்சிருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஹைட்டு ஷூஸ் இல்லாமல் 165 centimeters இருக்கணும். செஸ்ட் நார்மலாக 81.5 centimeters, ஆன் எக்ஸ்பான்ஷன் 85 centimeters இருக்கணும். வெயிட் மினிமம் 50 kgs இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஐ சைடு 6/6 காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி எண்டூரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஃபயர்மேன் லிஃப்டிங், அதாவது வெயிட் லிஃப்டிங் இருக்கும். 63.5 kgs வெயிட் லிஃப்டிங்கு, 183 meters டிஸ்டன்ஸ்க்கு 96 seconds நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்து 2.7 meter லாங் ஜம்ப், அடுத்து வெர்டிக்கல் ரோப் கிளைம்பிங் இருக்கும். இது எல்லாமே ஃபிசிக்கல் எண்டூரன்ஸில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ட்ரேட்ஸ்மேன் மேட், ஸோ இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த 11 ட்ரேடில் சம்மந்தப்பட்ட ட்ரேடில் ஐடிஐ படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் 10th பாஸ் பண்ணி தமிழ் தெரிஞ்சால் போதும். ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட ரீஜனுக்கான லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களை தமிழ்நாடு ஸ்டேட்டில் போஸ்டிங் போகிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கான ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? அடுத்து குக்கு, இதுக்கு 10th பாஸ் பண்ணி அந்த ட்ரேடில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எம்டிஎஸ் 10th, ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், ஏஜ் ரிலாக்ஸேஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த 27, 30, 25 அதுக்கு மேலே ஏஜ் பாராயிட்டா எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி, எஸ்டிக்கு 5 years இருக்குது. குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட்டுக்கு 2த்துலையும் 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓபிசிக்கு 3 years, டிசபிலிட்டி, எக்ஸர்விஸ்மேன். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸில் அப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங், அதாவது அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் அகாடமிக் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும். அது இங்கிலீஷ், ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணலாம். இந்த இன்டெலிஜென்ஸ், அவேர்னஸ், ஆப்ட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதில் இருந்து உங்களுக்கு 100 மார்க்கு கொஸ்டின் வரும். ஸோ 1.5 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் நெகட்டிவ் மார்க்கிங் அதெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். சிலபஸ் காமிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், டீட்டெயில்டு சிலபஸ் இதிலே இருக்குது. சார்ஜ்மேன் அதுக்கான டீட்டெயில், இன்டெலிஜென்ஸ் அதுக்கான சிலபஸ், அவேர்னஸ்க்கான சிலபஸ், ஆப்ட், இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ ஒரு போஸ்ட்டுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் காமிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபிசிக்கல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா?
கண்டக்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட். ஃபயர் இன்ஜின் டிரைவர், ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் இருக்கும். இந்த எக்ஸாம் டேட் டைமிங் இது எல்லாமே ஜாயின் இந்தியன் நேவி .gov.in அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. ரிமைனிங் போஸ்ட்டுக்கு எல்லாமே சிபிடி, அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ப்ரொவிஷனல் அப்பாயின்மெண்ட் லெட்டர், ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் டேட் எப்போ ப்ரோ அப்படின்னா இதை நான் மெயினாக சொல்லலை. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 20 ஜூலை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் 2 ஆகஸ்ட்டுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாயின் இந்தியன் நேவி .gov.in அந்த வெப்சைட்டில் ஜாயின் நேவி அதில் போயிட்டு வேஸ்ட் டு ஜாயினில் சிவிலியன்ஸ் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இன்செட் 01/2024 அப்படின்னு வரும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் காமிச்சிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கீப் ரெடி பிஃபோர் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சைஸ் ஃபார்மேட் எல்லாமே இதிலே காமிச்சிருப்பாங்க. 50லேருந்து 200 KB இருக்கணும். சரிங்களா? அது எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், எந்த சைஸில் இருக்கணும் எல்லாமே இருக்கும். தரவாக செக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.